வந்தேன்டா பாலுக்காரன். 8:30 மணி ஸ்கூலுக்கு 5:30 மணி வரைக்கும் தூங்குறீங்களா? ஆழியா ஆழியா எழுந்துருமா? பா கொஞ்ச நேரம் தூங்கிருக்கேன்ப்பா, ப்ளீஸ் பா. கிளாஸுக்கு டைம் ஆகுதுமா? அப்பா கிளாஸ் நான் மட்டும் சொல்லுங்கப்பா, அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுக்கேன். அப்புறம் வழக்கம் போல அம்மாவே அடங்கணும். திமிரு பத்தி இருக்கு எல்லாம் இவ்வளவு சொல்லணும். ஜே ஜே எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல. அந்த ஸ்கூல் அங்க டேபிள்ல சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, ஃபுல் ஆயிடுச்சுனா எடுத்துட்டு வா. சார்ஜ் ஆகிட்டு இருக்கு டேபிள் இல்லையா? கத்தனாதான் கரெக்டா இருக்கும். ஜே உனக்கு புரியலையா? இன்னைக்கு ஆழியாவுக்கு ஸ்கூல் ரீஓபன். என்னது ஸ்கூலா? ஸ்கூல் ரீஓபன் தான். சீக்கிரம் ரெடி ஆகுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீ, நான் ஏன் ஷாக் ஆவறேன்? சந்தோஷம் தானே பண்ணோம். ஏய் கிளம்பு 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 கிளம்பு. டச்சி நிறுத்துங்க. இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் டைம் லாப்ஸ்ல சுத்திட்டு இருக்கீங்க? ஏய் திடீர்னு ஸ்கூல் திறந்துட்டாங்க, எது எங்க இருக்குனே தெரியல, தேட வேணாமா? கிடைச்சதா? எப்படி கிடைக்கும்? என்ன தேடுறோன்னே தெரியாம தேடினா எப்படிதான் கிடைக்கும்? அதுக்கு தான் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். பாரா, எல்லாம் நம்ம பொறுப்பு. என்ன பெரிய பொறுப்பு? இதெல்லாம் எழுதி வச்சிருந்த நேரம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது பெரிய பொறுப்பு. ஆமா. நான் எடுத்து வச்சுட்டா உனக்கு பொறுப்பு வராதுல்ல, அதனாலதான் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். சரி சரி, வாலியார் சுடுவாரு, நீ போய் தேடு, நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன். லிஸ்ட் எப்படில போயிடுச்சுங்க, பேப்பர் தான் வேஸ்ட். அம்மா என் சாக்ஸ் ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு காணோம், என்னாச்சும் பாத்தீங்களா? ஏய் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கேப்பியா? அப்போ உங்க அப்பா கிட்ட கேளு, சும்மா தானே இருக்காரு. இதுக்கு ஸ்கூல் திறந்தாலும் திறந்தாங்க, அது இல்ல இல்லன்னு வந்து நம்ம கிட்டே கேக்குறது. அப்பா மாப்ள, நான் இவ்வளவு காலைல ஏஞ்சிக்கிட்டா என்ன அர்த்தம்? பொறுப்பு மாப்ள, பொறுப்பு. சரி நீ தூங்கு. சொல்லுமா. என் சாக்ஸ் என்னாச்சும் பாத்தீங்களா? உன் சாக்ஸா? என்ன கலரு? எல்லோ கலரா? ரெட் கலர்? ஓ Black கலர். ஒண்ணுதான் இருந்துச்சு, இன்னொன்னு காணோம். Black கலர் இன்னொன்னு காணுமா? தெரியலமா, நீ தேடி பாரு, நானும் தேடி பார்க்கறேன். பாத்தீங்கன்னா சொல்லுங்க. உனக்கு சொல்லாமையா? போய்டா. ஐயோ Black கலர். என்ன இந்த பக்கம்? ஏய் என்ன பண்ற? ஆழியா ஆழியா, உன் சாக்ஸா அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். அது ரொம்ப தூரம், நான் ஏதோ கட்சி போட்டுச்சு போல இருக்கு. நான் தான் கண்டுபிடிச்சி சாமையா இருந்து. நீங்க 6 அடிச்சு விளையாடுறதுக்கு என் சாக்ஸ் தான் கிடைச்சதா? மாட்டிக்கிட்டோமே, சாரி. ஆனா நீங்க ரொம்ப மோசம் டாடி. பொறுப்பாமே, பொறுப்பு கொடுங்க. என்ன பொறுப்பு போட்டுக்கிறாங்க? கேவலம் கேவலம். மோசமாயில விடவா? எஸ். சைலன்ஸ். எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடியா? எஸ் சார். நோ சார். யாராவது நோ சொன்னது? சார் என்ன போடா? அந்த 4 பேர் தான் சொன்னது. அந்த 4 பேர் அப்படியே எந்திரிங்க. அப்படியே இந்த போர்டு கிட்ட வாங்க. என்ன போறோம்? ஐயோ இந்த ஆளோட டெரரா நிக்கிறானே. கிளாஸ்ல டீச்சர் இல்லாதபோது சம் போட்டு பாக்ஸ் தான் ஆட்டம் போடுறீங்க. சோனியா அடுத்த வருஷம் +2ன்ற சீரியஸ்னஸ் கூட இல்லாம விளையாடுறீங்க. இருங்க.
என்ன பண்றான்? என்ன ஒன்றும் புரியல. என்னடா இது? என்னமோ எழுதுறாரா? எழுதுன பிட்டு எங்கடா? ஏய் நம்ம எங்க பிட்டு எழுதணும்? டேய் இப்போ இந்த சம்மு போடாம என் ஆள் முன்னாடி அடி வாங்கினா ரொம்ப அசிங்கமாயிடும்டா. என்ன யாழ நினைப்பா? ஏய் எல்லாத்துக்கும் காரணம் அவதான்டா. சும்மாடா. கைஸ் அப்ப என்னால இன்னைக்கு அவளை ப்ரப்போஸ் பண்ண முடியாதா? டீ அறிவு இருக்கா உனக்கு? என்ன இங்க பேச்சு? சார் இவதான் சார் நீங்க இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னா. அவனுங்க தான் பசங்க ஆட்டம் போறாங்க, அவனும் கூட சேர்ந்து உனக்கு. ஏய் போய் சம் போடுங்க. சம்ம போடணுமா? சார் புரியலையே. எனக்கு போர்டில் அவ்வளவா எழுத வராது சார். நோட்ல மட்டும் சும்மா எழுதி கிழிச்சிடுவேன். எழுதுறா. இதெல்லாம் முதல்ல எடுத்தார எனக்கு கூட தெரியல. பிரியாணி தல்றா. டேய் என்னடி ஆன்சர்லாம் எழுதுற? எனக்கு ஃபார்முலாலாம் தெரியும்டா. ஃபார்முலா தெரியுமா? மச்சான் இவளை பார்த்து நீ என்னடா என்னென்னமோ எழுதி வச்சிருக்க? மட்டும் தான் வருவோம். எனக்கு இதான் தெரியும். தெரியுமா? ஆமா அவன் என்ன பண்றான்? காட்ட மாட்டேன்டா. அவன் காட்டவே மாட்டான்டா. காட்ட மாட்டேங்கிறானா? அப்படி அவ்வளோதான். எங்க கைஸ் கரெக்டா இன்னும் 2 minutes தான் இருக்கு. போர்ட்ல சம்மு போடுற மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டா சார் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் மச்சான். ஓகே ஓகே ஓகே. எதனா எழுதுங்கடா. எழுதுங்கடா. ஏய் எவ்வளவு நேரம் எழுதுவீங்க? எழுதுங்க. இந்த சம்முக்கான ஃபார்முலா இது கிடையவே கிடையாது. இதை எழுதி வச்சிருக்க. இதான் ஃபார்முலாவா? நீ என்னடா பண்ணிருக்க? என்னடா இது? ஆன்சருக்கு கொஸ்டினை எழுதி வச்சுட்டு LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு வேற. என்னடா சம்முக்கு போய் தியரி எழுதி வச்சிருக்க? அதுவும் தப்பு தப்பா? ஐயோ அடுத்து நான் தானா? ஏய் நகரா நகரா. சரி. தேங்க்யூவா. தமிழே தெரியாது. சிக்கதுறோம். மேக்ஸ் சார் துணை. உனக்கு தமிழும் வராதுன்னு இப்போதான்டா தெரியுது. உங்க கிட்டலாம் பேசினா சரி வராது. இதோ வரேன். உங்களெல்லாம் கையை காலை உடச்சாதான்டா சரி வரும். ஐ அப்பா. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்துக்குறோம் உங்களை. சார் அடுத்த 2 பீரியட் உங்களுக்கு தான். அப்படியா? இன்னைக்கு சட்டிங்கடா. வடங்க என் காலை உடைச்சி நடக்க சொல்லுகிற உலகம். நீ ஏன்டா கால்ல அடிபட்ட மாதிரியே நடக்கிற? கட்டையில அடிச்சுக்கிட்டேன்டி. எது தொடப்பு கட்டையில? உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல கட்டை அடிப்பியான்னு எங்க சித்தி கட்டை எடுத்து என் காலில் அடிச்சுட்டாங்கடி. உன்னை யாரடா கட் அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போக சொன்னா? ஆமா நீ இது வரைக்கும் பசங்க கூட தானே கட் அடிச்சிருக்க. ஆமா. ஒரு பொண்ணு கூட கட் அடிச்சு பார், அப்பதான் நீ மாட்டிக்க மாட்ட. அதுக்கு கட்டடிக்கிற பொண்ணுக்கு நான் எங்கம்மா போறது? அதான் நான் இருக்கனேடா. நீயா? உன் கூட சேர்ந்து பிட் அடிச்சாலே மாட்டிப்பேன். இதுல அப்ப நீ என்ன நம்பல. சப்போஸ் மாட்டிட்டா? அதெல்லாம் மாட்டிக்க மாட்டடா. நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. இங்க அதான் பார், என் பயமே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. என்னது? பொன்னை நம்பினோர் கைவிடப்படார். சரி வா. அப்பா வரலாம். அடிபொலி ஆயிட்டு உண்டு. நல்லா இருக்குல்ல ஐஸு? நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். வெண்ணிலாவா? அது யாரு? ஐஸ்கிரீம். ஓ ஓகே. சி பாவம், முத்து மட்டும் ஸ்கூல் போயிட்டான். நம்ம கூட இருந்திருக்கலாம். அவன் தலையெழுத்து, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏய் அங்கே பாரு, அங்கே ஒருத்தர் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் பார்க்க நம்ம மேக்ஸ் அது மாதிரி இருக்காரு பாரு. டேய் அது மேக்ஸ் சார் மாதிரிலாம் இல்லை, மேக்ஸ் சார் தான்.
ஆ ஆமா நல்லா பாரு. அவனே தான். இப்போ என்ன பண்ணுறது? ஓடிடுவோமா? ஒண்ணும் மாட்டிப்போமே. இப்போ மட்டும் நம்மளை கூட ப்ரைஸ் அடி கொடுக்க போறாரு. ஐயோ கேஷுவலாக எங்கே கிளம்பிடலாம் வா வா. ஏய் சரி வா ஓடிடலாம். வாங்க இங்க. போச்சு போட்டாண்டி. கேஷுவலாக போவோம். கம் ஃபாஸ்ட். அதான் சார். இங்கே பேர் அந்த ஆளுக்கு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். எதுவும் பதறாமல் பதில் சொல்லு. ஓகே. ஐயோ கண்ணாடி முறைச்சிட்டே இருக்கானே. மணி 10 தான் ஆச்சு. மார்னிங்கே சொல்லிடுறேன். மார்னிங் சார். 2 பேரும் ஸ்கூலுக்கு போகாம கட் அடிச்சிட்டு இங்க என்ன பண்றீங்க? சார் கட்டலாம் அடிக்கல சார். ஆக்சுவலாக என்ன நடக்குது? நான் ஸ்கூலுக்கு போலாம் தான் சார் சொன்னேன். அவன் தான் கும்தலக்கடி கும்மாவா ஸ்கூல் பசங்க நான் சும்மாவா கட் அடிச்சாதான் மாசு மத்தவங்களும் சார், லூசு இல்ல சார், நினைக்க சும்மா- கூப்பிட்டு வந்துட்டான். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, பொன்னை நம்பினோர் கைவிடப்படார். துரோகி. ராஸ்கல். ஏய் ஆ. கிட்ட வா. வா. சொல்லுங்க சார். சார் 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 நல்லா சார் படிக்கிற காசு சார் காசு வலி சார் வலி அது சார் இதுன்னு சார் சார் சொல்லி சார் சார் கட் சார் அடிச்சிட்டு கூட்டு வந்து ஊர் சுத்த வைக்கிறியா? அவ போய் சொல்றா சார். டேய். பாருங்க சார் அவ மூஞ்ச. அரஞ்சனா. நீ ஸ்கூலுக்கு போ, நான் பாத்துக்கறேன். போ. சார் 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 அழுவாம போ. சார் 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 ஏய் அங்க என்னடா சார் 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 அவளை பாருங்க சார். அவளை வெறுப்பேத்துறா சார் அவன். ஆ. சார் 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 கட் அடிக்க மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க மட்டும் கட் டெஸ்ட் பார்க்கல சார் பண்றீங்க. ஏய் கைஸ் நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள்ல நம்ம மேக்ஸ் சாரோட பீரியட் ரெண்டு பீரியட் இருக்கு. ஆமா. ஆமா ஸோ இந்த 3 நாள்ல நம்ம 3 பேரும் ஒரே டைம்ல லீவ் போட்டோம்னா நம்ம 3 பேர் மேலேயும் சந்தேகம் வரும். கரெக்ட். ஸோ ஆளுக்கு ஒரு நாள் பகிர்ந்து போய் லீவ் போட போறோம். நீ என்ன சொல்லி லீவ் போட போற? நான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி லீவ் போட்டுறேன். நீ மச்சான் பயங்கரமா தலைவலின்னு சொல்லிடுறேன் மச்சான். சூப்பர்டா. அப்ப நான் என்ன சொல்லி லீவ் லேதின்னு சொல்லு போடுறது? மச்சான். ஏய் இடியட்ஸ், 3 பேருமே 3 நாள் தொடர்ந்து லீவ் போட்டா நம்ம 3 பேர் மேலமே சந்தேகம் வந்துரும். கரெக்ட் கரெக்ட். சோ ஸோ நீ ஸ்கூல் போயிடு, நாங்க 2 பேரும் இந்த வாட்டி லீவ் போட்டுறோம். இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா பிளான் சொன்னது நானு. மச்சான் இவன் நம்ம டீமுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. நீ நானும் லீவ் போட்டுடலாம். இப்போ எப்படியாவது போட்டோம். மச்சான் எனக்கு மொய்மா சொல்றதா கட்டுன்னு தோணுது. பச்சோந்தி. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஒண்ணும் புரியாது மச்சான். ஏய் பேசாம ஒன்று பண்ணுவோம். நான் சொன்ன இந்த பிளான் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு 3 பேரும் லீவ் போடுவோமே. 3 பேர் மாட்டாலும் பிரச்சனை இல்லை. இது ஓகே. பார்த்து வரேன்டா. ஓகே ஓகே